ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, பாப்பாவை வீக்கெண்ட் ஆயிடுச்சு, எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஜபல் பார்க்கில் இந்த ரமதான் மார்க்கெட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம அப்போ அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வழக்கம் போல் வண்டியில் எடுத்துக்கிட்டு நாங்கள் சல்லுன்னு கிளம்பிட்டோம். இன்றைக்கி துபாய் ஃப்ரேம் பக்கத்தில் இருக்க ஜபல் பார்க், அந்த பார்க் தான் போகிறோம். அங்கே ரமதான் ஃபெஸ்டிவலும் நடந்துகிட்ருக்கு. ரமதான் முடிகிறதுக்குள்ளேயே அங்கே ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இந்தமாரி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போயிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஒன்றுமே நடக்காது. இது 23 மார்ச் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோ பாருங்க, துபாய் ஃப்ரேம் அப்படி கோல்டு தக்க தக்க தக்கதான் மின்னுதா. எஸ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலேயே பண்ண ஃப்ரேம்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே இது கோல்டாக இருந்தா ஓகே. நம்ம இப்போ துபாய் ஃப்ரேம் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். துபாய் ஃப்ரேமுக்கு பக்கத்தில் அந்த பார்க்கிங் ஏரியா பக்கத்தில் இருக்க அந்த ஜபல் பார்க் தான் இது. கியூட்டு மாமா, கியூட்டு. இங்கே பார்த்தீங்களா, இன்னும் இந்த டபுள் டக்கர் பஸ்லாம் இங்கே சுற்றிட்டுருக்கு. ஆக்சுவலி இது டூரிஸ்ட்காக வச்சுருக்காங்க. அப்படியே மேலே இருந்து ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட்ஸ் அடிக்கிறதுக்காக. ஓகே, நம்ம கடக்கன்னு போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். ஆமாம், இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 5 dirhams தான். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ மெட்ரோக்கு பஸ்ஸுக்கெலாம் நம்ம கார்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, ரீசார்ஜ் பண்ணி. அதே கார்டை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த பார்க் போயிட்டு இருந்திருக்காங்க முன்னாடி. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ நாங்கள் 10 dirhams கொடுத்து 2 டிக்கெட் எடுத்துட்டோம். தேங்க்யூ. ஓகே, உள்ளே வந்ததும் இங்கே பாருங்கள், இதுதான் பார்க் ஏரியா, ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ். எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த பார்க்கை. எங்கேயுமே கீழே ஒரு குப்பை டஸ்ட்டு எதுவுமே பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இங்கே அவ்வளோ ரூல்ஸ், எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஃபைன். இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம இந்த வாடகை சைக்கிளை நம்மளும் எடுத்துக்கலாம். இது 2 பேர் போகிறது, 3 பேர் போகிறது, 4 பேர் போகிறதுன்னு தனித்தனி கேட்டகரியில் வச்சுருக்காங்க. ஒன்றுத்துக்கும் தனித்தனி ரேட்டு. ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக இந்த பார்க் முழுக்க இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த பேக் என்ட்ரன்ஸில் நம்ம ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிடணும். இங்கேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போகலாம். இந்த லைட்டிங்லாம் நிறைய செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நைட் டைம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த லைட் செட்டப்ஸ்லாம். இதுவே நல்லா பெரிய ஸ்டேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக அந்த கிரவுண்ட் ஏரியா முழுக்க அவங்க ஆக்குப்பை பண்ணி ஒரு ஸ்டால் வச்சு இந்த இடமே அப்படியே ஒரு திருவிழா கோலமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இது 6 o'clock தான் ஸ்டார்ட்டு. நாங்கள் கரெக்டாக 6 o'clock வந்துவிட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் எல்லோரும் வரவும் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் இது பிக்கப் ஆகலை. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல ஸ்பேஸாக பார்த்து நம்ம போய் செட்டில் ஆகிடலாம். இங்கேருந்து தான் இந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாருங்கள், கிட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. இங்கே குழந்தைங்களுக்காகவே நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இது குழந்தைங்கள பெயிண்ட் பண்ண வச்சு அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருந்தாங்க. மெக்டொனால்ட்ஸ் ஒரு கேம் வச்சுருந்தாங்க. அந்த சீஸ் மாதிரியே பண்ணி அதில் குழந்தைங்கள விளையாட விடுறது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது.
கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச கடைங்களாகவே தான் இருந்தது. இது நம்ம ட்ரேட் ஃபார்லலாம் பார்த்துருப்போம். ஒரு மாடு மேலே ஏறி உட்காருவோம். அந்த மாடு இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் எல்லா டைரெக்ஷன்லேயும் அதை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம கீழே விழாமல் இருக்கணும், அந்த கேமு. இது நார்மலாக பபுள்ஸ் கேம் தான். இது மேலே போயிட்டு குழந்தைங்களாம் விளையாடுவாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு ஹைட் கேட்டகரி வச்சுருந்தாங்க. இந்த ஹைட் உள்ள குழந்தைங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படி சொல்லி. இங்கே கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களும் ஏதாவது சாங்ஸ் பாடுவாங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வெறும் ரிகர்சல் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. இது பாருங்க, கோல்கேட் வச்சுருக்காங்க. இங்கே போனால் கோல்கேட் ஃப்ரீயாக ஒன்று தருவேன்னு சொன்னாங்க, சாம்பிளுக்கு ஒரு சின்ன பீஸு. இங்கே ஆக்சுவலி நிறைய ஃப்ரீ கொடுத்தாங்க. காஃபி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, மேகி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, சிக்கன் பிரியாணி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, கோல்கேட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, மெஹந்தி ஃப்ரீயாக பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் பே பண்ணி தான் வாங்கணும். நிறைய ஸ்டால் இங்கே பே பண்ணுற மாதிரி இருந்தது. இது கரெக்டாக நோன்பு டைம்ன்றதுனால, நோன்பு திறக்கிற டைம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, எல்லாம் நோன்பு திறந்துட்டு நிறைய பேர் இஃப்தார் கிட் வச்சுட்டு இங்கேயே நோன்பு இங்கேயே நிறைய பேர் சாப்பிட்டாங்க. பபுள் டீஸ் எல்லாமே பயங்கர ரேட்டு. உள்ளே வந்து ரேட் வச்சுருந்த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வச்சுருந்த ஸ்டால்ஸ் எல்லாமே பயங்கர ரேட். ஸ்டார்டிங்கே 30, 40, 80க்கு மேலே தான் இருந்தது. இவங்க ஒரு சின்ன சாம்பிள் பீஸ் ஒன்று கொடுத்தாங்க, கோல்கேட். இதெல்லாம் இன்னும் நைட் டைம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வெஹிக்கிள் மூலயமா அந்த ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் நைட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக. ஒரு வெஹிக்கிளையும் ஒரு மாதிரி அழகழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், ஒன்று கூட ரிப்பீட்டடாக இருக்காது. ஒரு கடை ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஒரு வேனில் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஒரு கடை. ஒன்று பர்கர் கடை இருந்தது, ஒன்று அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் அந்த மாதிரி கடை இருந்தது, சாய் கடை இருந்தது, அப்புறம் அந்த பபுள் டீ கடை இருந்தது. இந்த மாதிரி ஒரு கடையும் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாம் பீஸா, பர்கர், இது ஹாட் டாக் இருந்தது, சிக்கன் விங்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா 30, 40க்கு மேலே தான். இங்கே காஃபி ஷாப் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் பயங்கர காஸ்ட்லி. இங்கே பாருங்க, ஒரு வண்டியும் ஒரு ரகத்தில் இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுவும் பர்கர் கடை தான். பீஸா, பர்கர் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுவும் டீ ஷாப் தான். காஃபி, இதுவும் ஒரு பர்கர் ஷாப். ஏன்னா இங்கே எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் வருவாங்களா, இங்கே மோஸ்ட்லி அந்த பர்கர், பீஃப் பர்கர் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பர்கர் ஷாப்ஸ் நிறைய இருந்தது. இது நம்ம நார்மலாக நம்ம ஊர்லேயே இருக்கும் இல்லையா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அந்த ஸ்ப்ரிங் ரோல், அந்த பொட்டேட்டோ ஃப்ரை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுவும் பயங்கர ரேட்டு. நெஸ்கேஃப் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். காஃபி நம்ம போனோன்னா ஃப்ரீயாகவே ஒரு காஃபி கொடுப்பாங்க. அதுவும் எந்த ஃப்ளேவரில் வேணும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணும், லைட்டாக வேணும், எல்லாமே அவங்களே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளேவரில் தராங்க. உள்ளே வந்து பார்த்தா இங்கே இவ்வளோ பெரிய தியேட்டர் ப்ரொஜெக்டர் வச்சு ஏதோ ஒன்று ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, மியூசிக் அது இதெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த காஃபி மிஷினில் தான் அவங்க வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிவிடுவாங்க. நம்ம எந்த மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக எல்லாமே சேர்ந்து. நான் இந்தியன் காஃபி கேட்டிருந்தேன். ஸோ அதனால் அவங்க எனக்கு இந்தியன் காஃபி ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்து அவங்க ஒரு காஃபி ஒன்று கொடுத்துருந்தாங்க. சைடில் வந்து உங்களுக்கு ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கு அதெல்லாம் சைடில் இருக்கும், நம்ம வேணும்னு எடுத்துக்கலாம். இந்த அம்மாவை தான் கையில் பிடிக்க முடியல.
அங்கே பாருங்கள் என்ன ஆட்டம். ஆக்சுவலி ஓப்பன் ஸ்பேஸு. ஸோ அவங்கள இப்படி இவ்வளோ க்ரௌடுக்கு நடுவில் விட்டுட்டு நாங்கள் கூப்பிட்றோம், அவள் கண்டுக்கவே மாட்றா. அவள் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருந்தா. ஸோ வெளியில் வந்து நாங்கள் ஒரு டேபிளை பிடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்ருக்க கேப்பில் ஒரு ஃப்ரெண்டு உஷார் பண்ணிட்டா. ஸோ இதுதான் மேகி செக்ஷன். இங்கே வந்தோம். சரி, மேகி செக்ஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா உங்கள் நேமில் நாங்கள் வந்து குலுக்கல் சீட்டில் நாங்கள் எடுப்போம், யார் பேர் வருதோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஏர் ஃப்ரையர் ஃப்ரீயாக தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நானும் என் ஒய்ஃபும் பேர் கொடுத்துருந்தோம். 8 மணிக்கு தான் குலுக்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 8 o'clock வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வரலாம் திரும்ப ரிட்டர்னு, யார் பேர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி வாங்க அடுத்து வேறு என்னென்னலாம் இருக்குன்னு சுற்றி பார்க்கலான்னு நாங்கள் போயிட்டோம். சும்மாக்கிறது தான். இந்த அம்மாவை தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போயாச்சும் ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க இப்போவே எதுவும் பாடலை, ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரியா ஒன்று கிடச்சிடுச்சு நாங்கள் உட்கார்றதுக்குன்னு. கீழே இருந்த அந்த சோஃபா செட்டில் நாங்கள் ஒரு ஏரியாவை பிடிச்சிட்டோம். ஆல்ரெடி வேறு ஒரு ஃபேமிலி இருந்தது, நாங்கள் கொஞ்சம் ஷேரிங்கில் தான் போயிருந்தோம். இங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த ஏரியா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். என்னடான்னு பார்த்தா ஒருத்தர் வந்து நம்ம எந்த பேரை இங்கிலீஷில் எழுதி கொடுக்குறோமோ அந்த நேமை வந்து ஒரு அரபிக்கில் எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாப்பா பேர் லித்விகா கொடுத்துருந்தோம். இப்போ அவர் ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறது லித்விகா நேமை தான் அரபிக்கில் எழுதிட்டுருக்காரு. அதுவும் பேம்பூ பெனில், பேம்பூ ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கில் இருக்க ஒரு பெனில். எங்கள் 2 பேர் பேரையும் கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனால் க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் பாப்பா பேர் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். பாருங்கள் பாப்பா பேர் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவர் எப்படி தான் இவ்வளோ நேரம் இப்படி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படி இவ்வளோ நேரம் சுற்றிட்டுருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒரே இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour இப்படியே ரொட்டேஷன்லேயே அவர் டான்ஸ் ஆடிட்டே இருந்தார். ஸ்டாப் பண்ணவே இல்லை எங்கேயுமே. அப்புறம் மேகி செக்ஷனில் வந்து பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் கோயில் திருவிழாவில் ஒரு சின்ன தொன்னையில் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் வந்து இங்கே சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்க மேகி செக்ஷனில். சரி அப்படின்னு சொல்லி நானும், இன்றைக்கி என் ஒய்ஃப் வந்து வெஜ்ஜு, ஸோ அதனால் நானும் பாப்பாவை மட்டும் வாங்கிட்டு இதிலே லைட்டாக கொஞ்சம் டின்னரை ஃபினிஷ் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஒருத்தரை விடலை, போகிற வரவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுகிறா, எல்லாரையும் எழுதி வச்சு விளையாடிட்டு இருக்கா. அடுத்து அவன் எந்த பக்கம் போவான்னு யூகிக்கவே முடியல. இதோ பாருங்க. ஆக்சுவலி என்னுடைய ஒய்ஃப் வந்து மெகந்தியும் அங்கே ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் மெகந்தி ஃப்ரீயாக விடுறாங்க அப்படின்னு ஒன்று அந்த லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க என் ஒய்ஃபு. அந்த கேப்பில் தான் இவள் இவ்வளோ அமக்கலம் பண்ண ஆரம்பித்தா. இங்கே பாருங்கள், நிற்க மாட்டேன், நான் போயிட்டே தான் இருப்பேன்னு போயிட்டே இருக்கா. அவள் பாட்டு எங்கேயோ, திரும்பி நான் வரேனா இல்லையா, எங்கே இருக்கோம் எதுவுமே பார்க்க மாட்டேறா, அவள் பாட்டு போயிட்டே இருக்கா. ஸோ ஃபைனலி என்னோடய ஒய்ஃப் க்யூவில் நின்று மெஹந்தியை முடிச்சிட்டாங்க. அப்புறம் பாப்பா வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்டெப்ஸ் ஏறுறாங்க. நான் கூட அவள் ஏற மாட்டா சரி அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா அவள் 2-3 வாட்டி ஸ்லிப் ஆகிட்டா. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தடுக்கிடுச்சு. சரி அவள் ஏற மாட்டா அதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 2வது ஸ்டெப்பு தடுக்கிடுச்சு. ஓகே அழுதுட்டு வந்துடுவா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவள் விடவே இல்லை. கண்டினியூவாக நான் எல்லா ஸ்டெப்பையும் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏற ஆரம்பிச்சுட்டு, அப்போ பாருங்கள் சைடில் அந்த செவரை பிடிச்சி அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டா அவள் கண்டினியூவாக. ஸோ ஃபைனலி பாப்பா ஸ்டெப்ஸ் ஏற கற்றுக்கிட்டாங்க, ஸ்டெப்ஸ் இறங்கவும் கற்றுக்கிட்டாங்க.
வெரி குட். ஸோ நம்ம அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜெபல் பார்க் ஆக்சுவலி இதோட முடியல, இன்னும் நிறைய ஏரியா இருக்குது, நம்ம அதையும் கவர் பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, நைட் டைம் லைட்லாம் போட்டு பார்க்கும்போது இந்த இடம் செம்மையாக இருக்கும்னு. அப்படியே ஏதோ ஒரு திருவிழா மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இங்கே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கும் வந்துட்டோம். ஒன்றும் ரொம்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ஜெபல் பார்க் தான். அது நம்ம பார்த்தது ஒரு ஏரியா தான். இது பக்கத்தில் இங்கே சைடில் குழந்தைங்க விளையாடுறதுக்காக இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கே பாருங்கள் லைட்டிங்லாம் இருக்கா, அங்கே தான் இப்போ அங்கேருந்து நம்ம பக்கத்தில் தான் வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேமிலியாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பார்பிக்யூ செட்டப்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்பிக்யூ பண்ணி அப்படியே இங்கேயே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இந்த பாருங்க, இது ஃபுல்லாக இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஏரியா. இது ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன்லேயே இல்லை, ஆனால் இப்போ அங்கே பசங்களாம் விளையாடிட்டுருக்காங்க. இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறது தான். இவ்வளோ குழந்தைங்களையும் பார்த்த உடனே பாப்பாவை கையில் பிடிக்க முடியல. இறக்கி விடுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த பார்பிக்யூ செட்டப் இருக்கும். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அந்த கிரில் செட்டப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ஆக்சுவலி அவங்க அந்த மசாலாலாம் தடவி ரெடியாகவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து பார்பிக்யூ பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு எல்லோரும் உட்காந்து பேசிவிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஏரியாவில். நம்மளும் ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள் சீஸா. பாப்பா இன்னும் கொஞ்சம் வளரட்டும், வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம இந்த ஏரியா கொண்டு வரலாம். இது ஆக்சுவலி இது இந்த சர்க்கஸ் இன்னும் ரெடி ஆகலை, ஆனால் அந்த குழந்தைங்க அவங்களாவே ஏறி விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அது இன்னும் ஆக்சுவலி க்ளோஸில் தான் இருக்குது. பரவாயில்ல, பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க, அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. எதுவும் இருந்தாலும் சேஃபாக விளையாடுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, டைமும் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த மேகி குழுக்களில் வந்து கணேஷ் அப்படின்னு ஒருத்தருக்கு தான் விழுந்திருக்கு. நம்ம ஊர் ஆளுக்கு தான் ஒருத்தருக்கு அந்த ஏர் ஃப்ரையர் கிஃப்டாக கிடச்சிது. சரி, அதெல்லாம் முடிஞ்சோடனே சரி ஓகே டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பார்க்கோடைய பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் குகைக்குள்ளே போய் விளையாடுற மாதிரி உள்ள செட்டப். அங்கே குழந்தைங்களாம் உள்ளேருந்து வெளியில் வந்தாங்க பார்த்தீங்களா. இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு விளையாடுறேன்னு குழந்தைங்க ஒளிஞ்சுக்கும். அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு எப்படி தெரியும் குழந்தை எங்கே இருக்குது என்ன எதுன்னு. ஆக்சுவலி மிஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே அனௌன்ஸ் பண்ணுறதுக்குன்னு இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அனௌன்ஸ் பண்ணால் அந்த ஏரியாவில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஆல்ரெடி டீ நாங்களே ஃப்ளாஸ்கில் ஊற்றி ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் பேக் என்ட்ரன்ஸ். இது வாட்டர் ஃபவுண்டன் ஏன் எந்த இடத்துலையுமே ஒரு இதுவாகவே இல்லை, ரொம்ப சின்னதாக தண்ணி வர மாதிரியே வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், இந்த வியூ செம்மையாக இருக்கும் பேக் என்ட்ரன்ஸில். நான் இங்கே லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ இங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பேஸ் பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சுவலி கேப் ஏறிட்டு நான் கிளம்பிகிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது. ஏண்டா உள்ளே ஃபயர் ஒர்க்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம், ஃபயர் ஒர்க்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அதை ஆக்சுவலி ஃபுல்லாக பார்த்துட்டே வந்திருப்போம். நாங்கள் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டு கேபில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா பார்க்கில் ஃபயர் ஒர்க்ஸ் நடந்தது. சரி ஓகே, அப்படியே இது வழியாக பார்த்துட்டோம் இல்லையா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Bye bye.